ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி வரகரிசி வச்சுதாங்க. வரகரிசி கூட நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சேர்த்து நல்லா கமன்னு வாசனையாக நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு லஞ்ச் ரெசிபி செய்யலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்க அரிசி பார்த்திங்கன்னா நல்லா பாலிஷ் பண்ணாத அரிசி, அதனால தான் கலர் இந்த அளவில் இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரி பாலிஷ் பண்ணாத அரிசியே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படியே கிடைக்கும். வரகரிசிலாம் பார்த்திங்கன்னா சில அரிசி அப்படி ரொம்ப பியூர் ஒயிட்டாக இருக்கும், அந்த மாதிரி அரிசியெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கப்பிலேயே 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 4லேருந்து 5 டைம் நல்லா வாஷ் பண்ணிடலாம். இது தீட்டாத அரிசிங்கிறதுனால கூட ஒரு 4 டைம் கூட வாஷ் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது 1 ஹவர் ஊற வச்சிடலாங்க. இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் ஊற வச்சு நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது, ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகம். இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வரணும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளினா 1 போதும். தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி வெங்காயத்தை எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக வதக்கிடலாங்க. ஓரளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ இது கூட ஒரு 10-15 புதினா இலை சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு 10லேருந்து 15 இலை, கொஞ்சமாக இந்த மாதிரி மல்லி இலையும் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம காரத்துக்கு சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருலாங்க. மல்லி புதினால ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், இந்த அளவுக்கு போதும். இப்போ இது கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கேரட்டு, அது கூடயே ஒரு 5-6 பீன்ஸையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளாம் சேர்த்துக்கலாம். காய்கறியை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ரொம்ப அதிக நேரம் குக் ஆகணுங்கிறது இல்லை, இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்மளோட அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு ரைஸுக்கு நான் அன்றைக்கி 4.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் ஒரு 5 கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டால் போதுங்க. இப்போ இது விசில் வரட்டும். இப்போ நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காயை எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பாலாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. மெஷர் பண்ண கப்லேயே 1 கப்பு எடுத்துக்கலாம். தண்ணியான பாலையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட அரிசி பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 4 விசில்லையே இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இதை நம்ம கரண்டி வச்சு நல்லா இந்த ஒரு டைம் நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுறாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். அது கூடயே தண்ணியான பாலையும் இன்னொரு கப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா கன்சிஸ்டன்சி நம்ம கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் 2 பாலையுமே சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுறலாங்க. இது ஓரளவுக்கு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இல்லை நம்ம எடுத்து குடிக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு சூடு ஏறினா போதும், ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓரளவுக்கு சூடு ஏறினதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை தூவி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, இந்த சத்தான வரகரிசி லஞ்சு கஞ்சி ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நாம் சர்வ் பண்ணிடலாம். இதை சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நாம் சேர்த்துருக்க அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவரோட நம்ம தேங்காய் பால் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து இந்த வரகரிசி கஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு பசங்களுக்கெல்லாம் இந்த கஞ்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம லஞ்சுக்கு டின்னருக்கு எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு பவுல் சாப்பிட்டா போதுங்க, அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். டயபெட்டிஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபிங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.